கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசத்தை குறித்து இன்னொரு காரியம் யூதாவின் புத்தகம் அதுல 3ஆம் வசனம் சொல்லப்படுது. பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காக நம்ம தைரியமா போராடணும். அப்ப இந்த பரிசுத்தவான்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு வரம் அப்படின்னு சொன்னா அது விசுவாசம். இன்னைக்கு உலகத்துல நம்பிக்கைன்னா காண்கிறவர்களை குறித்ததான ஒரு நான் காண்கிற இன்னைக்கு எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிரும், எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, வாழ்க்கையில நான் முன்னேறேன், ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சுட்டு முன்னேறதுக்கான ஒரு காரியம் தான் நம்பிக்கை. ஆனா இது எதுவுமே இல்லை. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய காரியம்லாம் என் தேவன் மேலதான் இருக்கு. அதுதான் விசுவாசம். இது யாருக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னா, இது பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம். இந்த விசுவாசன்றது நமக்கு அருளப்பட்டது. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்துல நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ரஹாமை குறித்து பார்க்கிறோம். அவர் விசுவாசத்துல பலவீனரா இல்ல, சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனா அவருக்கு விசுவாசத்துல எப்படி இருந்தார்? வல்லவரா இருந்தார். இன்னைக்கு நாம கூட பார்க்கிறோம், வேதத்துல நிறைய சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய தாளந்து திறமை செய்ய முடியாத அநேக காரியங்களை விசுவாசமானது சுலபமா செஞ்சு முடிக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை கொண்டு உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா, இந்த விசுவாசமானது தேவன் மீது நாம் வைக்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் முழுக்க. இதுல ஒரு தோல்வியே கிடையாது பாருங்க. மற்ற எதன் மேல நம்ம நம்பிக்கை வச்சாலும் அதுல ஒரு தோல்வியா இருக்கலாம், இல்ல ஜெயமா இருக்கலாம். ஆனா தேவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை எதுவுமே பொய்த்து போகாது. அந்த நம்பிக்கை முற்றிலும் 100% நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியங்களை நமக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். கோலியாத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே தாவீதுன்ற ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். கோலியாத் தன்னுடைய பலத்தை மாத்திரம் நம்பி நிற்கிறத பார்க்கிறோம். ஆனா இளம் வாலிபனா இருந்த ஒரு தாவீது முழுக்க முழுக்க தேவனை தன் பலனாய் கொண்டு நிற்கிறத பார்க்கிறோம். ஆமென். அவன் சொல்றான், நீ ஒரு தடி எடுத்துட்டு என்கிட்ட வர நாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி இல்லை, நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனை கொண்டு நான் வரேன், அவருடைய நாமத்துல நான் வரேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் தேவன் பட்சத்துல நிற்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை அந்த மனுஷனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. எல்லா உருவத்தையும் கண்டு பயப்படும் போது தாவீதுக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா அவன் நிந்திக்கிற நிந்தை யாருடையது? தேவனை நிந்திக்கிறான். இந்த மனுஷன் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த மனுஷன் யார்? விருத சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் யார்? எப்படி தன்னை அவர் பார்க்கிறார்? தான் தேவனுடைய பிள்ளையாகவும் அவன் விருத சேதனம் இல்லாத ஒரு மனுஷனாகவும் தேவன் அற்ற ஒரு மனுஷனாகவும் பார்க்கும்போது, அப்ப தேவனுடைய பிள்ளையா இவன் பார்க்கிற ஒரு காரியத்துல நீங்க பாருங்க, அவன் சவுல் கொடுத்த ட்ரெஸ்ஸையே அவரால் போட முடியல. ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச வார்த்தைகள் பாருங்க, இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பாரு, நான் உன்னை கொன்று உன் தலையை என்ன செய்வேன், கொய்தது ஆகாயத்து பறவைகளுக்கு இரையா போடுவேன்னு சொல்றாரு. ஆனா அப்படி பேசிட்டாரு இல்லையா? பேசிட்டு அவர் எங்க போறாரு? நேரம் கூழாங்கல்ல ஒண்ணு எடுத்துட்டு அதை கவன்ல வச்சு அந்த கோலியாத்தை அடிக்கிறாரு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவர் முன்னாடி பேசிடுறாரு. 2வது தான் கூழாங்கல் எடுத்து பயன்படுத்துறாரு. கூழாங்கல்லோட ரொம்ப வேகமா கிரியை செஞ்சது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, வார்த்தையின்படிதான் நடந்துச்சு. கூழாங்கல்ல எடுத்து அவன் கீழே குப்புற விழுந்தாலும் சவுல் போட்ட அந்த சாதாரண ட்ரெஸ், அந்த இராணுவ வீரருக்கான அந்த ட்ரெஸ்ஸை போட அவரால் முடியல, போட்டு நடக்க முடியல. ஆனா அவர் போய் தாவீதினுடைய அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று அவன் தலையை கொய்துறாருன்னா எவ்வளோ பெரிய காரியம். அப்போ என்ன சொன்னாரோ அது அப்படியே பரலோகம் கேட்ச் பண்ணுது. அதனாலதான் நான் விசுவாசித்தேன் பேசுறேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு இல்லையா? சங்கீதம் 116 அவர் சொல்றாரு 9ஆம் 10ஆம் வசனத்துல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது நிச்சயமா நமக்குள்ள வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே தேவனுடைய அந்த வார்த்தையின் வல்லமை உண்டு இல்லையா? மரணமும் ஜீவனும் நாவின் வார்த்தையில அதிகாரத்துல இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தின் அடிப்படையில இருக்குமையானால் நிச்சயமா அது ஒரு வெற்றியுள்ள ஒரு காரியத்தை செய்து முடிக்கும். அப்போ தன் பலத்தை நம்பல, முழுக்க முழுக்க தேவ பலத்தை நம்பி அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அது ஆண்டவர் செய்யறார்.
இவன் அடித்த சின்ன கூழாங்கல்னால அல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டாரு. விசுவாசம் வார்த்தைன்ற வல்லமையான ஒரு வார்த்தை ஆயுதத்தை எடுத்த முதல்ல அதை பயன்படுத்துறாரு. அப்புறம் தான் அந்த கூழாங்கல் வேலை செய்யுது. பாருங்க இன்னைக்கு கர்த்தர், அதனால தான் நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசம் இருந்தா தானே பேச முடியும். விசுவாசம் இல்லாம பேசணும்னா அவிசுவாசமான வார்த்தைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வருது. ஆண்டவர் தான் இருக்கிறாரு, ஆண்டவர் தான் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. செயல் பூரா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். மனுஷனை போய் நம்பியிருப்பாங்க. தேவனுடைய மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வார்த்தையோட நம்மளோட வார்த்தையில நம்ம விசுவாசத்தினால பேசவும் தெரியணும், விசுவாசத்துல கிரியை செய்யவும் தெரியணும். 2 பார்ட் இருக்கு. நம்ம வாயின் வார்த்தையில அறிக்கையிடுறது மாத்திரம் இல்ல, செயல்படவும் தெரியணும். இப்போ நம்ம சொல்றோம்ல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு போனா, அப்போ பேசுறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசம்னா, விசுவாசமானது என்ன பேசுறோமோ அதையே செயல்படுத்துகிறவளா இருப்பவையானா நிச்சயமா நம்ம விசுவாசத்துல வெற்றி பெற முடியும். தன் சரீரம் செத்ததென்றும் சாராளின் கர்ப்பம் அடைப்பட்டதுன்னா அது என்னாது இருந்தார். அப்போ என்னன்னா முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து கொண்டார். தன் சரீரத்தை பார்க்கல, தன்கிட்ட என்ன இருக்குன்றத பார்க்கல. ஆனா என்ன தேவன் நடத்துவார், என்ன தேவன் ஆசீர்வதிப்பார், என்ன தேவன் உயர்த்துவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. பாருங்க ஒரு ஊழியக்காரன் கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், அவருடைய மகளுக்கு திருமண காரியம் வச்சுட்டாரு. ஆனா நோட்டீஸ் அடிக்க கூட அவர்கிட்ட பணம் கிடையாது. அப்போ அவர் வீட்டுல ஒரு வளர்ப்பு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து ஒரு 3 குட்டி போட்டிருந்துச்சு. அது அந்த டைம்ல ஒரு சகோதரி வந்து ஊழியக்கார்ட்ட ஏதோ ஜோம் பண்ணிக்க வந்திருக்காங்க. அப்ப ஜோம் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, திருமண காரியத்தை குறித்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பாஸ்டர் எப்படி இருக்கு? இல்ல திருமணம் இன்னும் நோட்டீஸ் கூட அடிக்கல, கர்த்தரை நம்பி இருக்கல, கர்த்தர் செய்யணும் ஒவ்வொரு காரியமும் அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த சகோதரி அந்த அந்த ரூம்ல இருக்கிற நாயை பார்த்தோன்னே, பாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளா இந்த நாய் எனக்கு பழக்கணும் ஆசை, இந்த குட்டி ஒன்னே ஒன்று தரீங்களா, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது, ஐயோ அது இப்போதான் குட்டி போட்டிருக்கு சிஸ்டர், தாய்கிட்ட இருந்து எப்படி குட்டியை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது, அந்த நாய் என்ன கவனிச்சது தெரியல, உடனே ஒரு குட்டியை வாயில கவிட்டு வந்து 3 குட்டியில ஒரு குட்டியை வாயை கவிட்டு வந்து அந்த பாஸ்டருடைய காலு கீழே போட்டு போச்சான். அந்த மனுஷனுக்கு பாருங்க, அந்த ஒரு சில நேரம் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துறவர், நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை எப்படி கர்த்தர் கனப்படுத்துறாரு பாருங்க. ஒரு நாய் வந்து தன்னுடைய குட்டியை கொடுத்துட்டு போகுது, இதை நீ கொண்டு அந்த அம்மா கொடுத்துரு. சரி இதுவே கொடுத்துருச்சேன்னு சொல்லிட்டு அவன் சரி சிஸ்டர் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த அம்மா அதை அவர்கிட்ட வந்து சும்மா வாங்க விரும்பாம அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அமௌண்ட் தான் அன்னைக்கு அவருக்கு அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு போதுமானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனா நம்முடைய விசுவாசம் மாத்திரம் தேவன் பேர்ல இருக்கணும். விசுவாசன்றது ஒரு பலி அப்படின்னு சொல்ல பாருங்க. பிலிப்பியர் 2:17 சொல்லப்படுது, விசுவாசம் ஒரு பலி, அது ஒரு பலியிடுற மாதிரி. உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுறதா இருக்குது. விசுவாசத்துல ஜெயம் எடுக்கிறவளா இருக்கணும், விசுவாச பரீட்சைக்கு நிக்கிறவளா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் படகுல போயிட்டு இருக்கும்போது அவரு படகின் பின்னணியில படுத்துட்டாரு. பேதுரு அந்த ஆட்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கடல்ல பெருங்காற்று வீசும்போது அவங்க எல்லாம் தண்டு வலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவர் கொஞ்சம் கூட கவனிக்காம படுத்துட்டு இருக்காரு, ஐயரே நாங்க சாகுறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்க வாயிலேருந்து அந்த சாகுறோன்ற வார்த்தை, எகிப்துலேருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் வாயில வந்து அடிக்கடி வர வார்த்தை, நாங்கள் எகிப்துல தான் நல்லா இருக்குமே, இங்கே எங்களை சாகவா கொண்டு வந்தீர், இங்கே எங்களை சாகவா கொண்டு வந்தீர் அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை உச்சரித்து அநேகர் வனாந்தரத்தில் செத்தே போனாங்க. அதனால தான் நம்ம வாயின் வார்த்தையை கொடுத்து கவனமாக இருக்கு. நம்மளோட வாயின் வார்த்தை விசுவாசத்தை கொடுத்த வார்த்தையா இருக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம வார்த்தை ரொம்ப அதை சொல்கிறோம், நம்ம வார்த்தை தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கமையானா அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில ஃபெயிலியர் ஆகவே ஆகாது இல்லையா? அதனால தான் தாவீது சொல்ல, நான் விசுவாசத்தை நான் பேசுகிறேன். பவுல் அதான் சொல்ல, நான் விசுவாசிக்கிறேன் அதையால் தான் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் நம்ம பேசணும். கர்த்தர் செய்வார்னா கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு நாம செய்யறது கிடையாது இல்லையா? கர்த்தர் செய்வார்னா கர்த்தர் செய்வார். அதன் மீது என்னுடைய அது அவரை விசுவாசிக்கணும், அதிகமா நம்பணும். நான் எதையும் வச்சுட்டு நம்புறது இல்லை. இதெல்லாம் இருக்கு அதனால எனக்கு கவலை இல்லை, அது கிடையாது. எதுவுமே இல்லை, ஆனா என் தேவன் செய்வார். என் தேவன் சகலத்தையும் செய்ய தன்னுடைய பலனுக்கு மிஞ்சின ஒரு மனுஷனோடு கூட போராடுறார். யாரு? தாவீது. ஆனா ஒரு யுத்த வீரனுக்கு போடுற ட்ரெஸ்ஸை கூட அவரால் போட முடியல. ஆனா அந்த ஒரு மனிதன்
சரீர பிரகாரம் பார்த்தா அவர் ஒன்றும் யுத்த வீரன் கிடையாது, ஆடு மேய்க்கிற சகோதரர் சொல்றாங்க, உன்கிட்ட அந்த ஆடை விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்த, நீ சீக்கிரம் போ. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையா, என்னையே இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா அதை உணர்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, நேரா போறாரு, அங்க கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு, பயமே இல்லை இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார், விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி கொள்ளுங்கள்னு சொல்றது. அப்போ நமக்கோட விசுவாசம் ஒரு வலிமை உள்ள ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்துடும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு மிகப்பெரிய பேராற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்குது. ஆமேன். அவர் சொல்ற அவ்வளவு ஃபோர்ஸா பேசுறாரு பார், இன்னைக்கு உன்னை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, இன்னைக்கு உன் தலையை கொய்து அது ஆகாயத்து பறவைகளுக்கு இறைய போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் அதை செய்து முடித்தார். நம்முடைய வார்த்தையை பரலோகம் கேட்ச் பண்ணது, நம்மளோட வார்த்தையை பரலோகம் கவனித்து கேட்குது. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம வார்த்தைக்கு மிகுந்த வல்லமை உண்டு. இன்னைக்கு நம்ம வீண் வார்த்தைகளை பேசுறோம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது வீண் வார்த்தைகள் செவி கொடுக்காத, வீண் காரியங்களை பேசாத, கட்டுக்கதைகளை நம்பாத. ஏன் சொல்றான்னா, நம்ம இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்துல என்ன இருதயத்துல விசுவாசித்து நாவினால் பேசுனா ரட்சிக்கப்படுவீர்கள் நம்ம ரோமர்ல பாக்குறோம் இல்லையா. அப்ப இருதயத்துல நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை நான் வாயில அறிக்கையிடுறேன், ரைட்டு, இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, அந்த அறிக்கை இட்டதன்படி நான் கிரியை செய்யணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆமேன். இப்ப ஈசாக்க தேவன் சொன்னாரு, இந்த தேசத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சரியா. அப்ப அவரும் சொல்லிட்டா, ஓகே, நான் ஆண்டவரை நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவரை என்ன ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாரா? இல்ல, அந்த விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துற. எப்படின்னு சொன்னா, அந்த வறண்ட பூமியில அவர் கிணறு விட்டுறாரு, அந்த கிணறுல மாத்திரம் தண்ணி வருது. பெலிஸ்தர்களும் தோண்டி பார்க்குறாங்க, தண்ணி வரல. ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா அவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி, நான் எங்க தண்ணி கூட வராதே தோண்டுனா எப்படி ஆசீர்வதிப்பார்னா அவர் யோசிக்கவே இல்லை. உடனே கிணறு வெட்டுறாரு, தண்ணி கிடைக்குது. உடனே பெலிஸ்தர் இது எங்களுக்கு உரியது. மறுபடியும் இன்னொரு, இப்படி அவர் வெற்றடெல்லாம் தண்ணி வருது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியம். பாருங்க, ஒரு அம்மா, நாங்க சிறுகாழிக்கு போகும்போது அங்க ஒரு அம்மா சந்திச்சோம், மீனவ கிராமத்துல. அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமாமா, என் வீட்டை சுற்றிலும் இருக்கிற கனி மரங்களை வச்சுதான் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. சகல விதமான கனி தப்பாம, எல்லா சீசன் ஃப்ரூட்டு கிடையாது. எனக்கு மே மாசம் ஆனாதான் மாங்காய் காய்க்கணும், எல்லா டைமும் காய்க்குது, எல்லா டைமும் ஒரு கொய்யா பழமா எல்லா டைமும் காய்க்குது. எனக்கு எப்பெல்லாம் இந்த பழங்களை கொண்டு போய் நான் வித்து, இதுலதான் வீடே கட்டியிருக்காங்க அந்த அம்மா. புருஷன் சின்ன வயசுல இறந்துட்டாரு. அப்ப கர்த்தரை விசுவாசம் அந்த அம்மா செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கனி வகையான மரங்களை கொடுத்து. அந்த மாதிரி சொல்ல, இந்த மரங்களை வைத்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். நான் ஆண்டவர் என்னைக்கு உறுதியா பற்றி கொண்டனோ அன்னையில இருந்து எனக்கு பயங்கர எதிர்ப்புமா. நான் தனியாக தான் நிற்கிறேன், ஆனாலும் கர்த்தரை தேடுறதில்ல, கர்த்தரை மகிமைப்படுத்த நான் ஒரு நாள் பின் வாங்கினதே கிடையாது. அதனால தான் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்ப சொன்னார். நான் நம்பி விதைச்ச எல்லா மரங்களும் இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்கறதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா கனிகளும் சுவையுள்ள கனிகளா இருக்குது, எல்லாம் தேடி வாங்கிட்டு போறாரு. அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்னோடு கூட, இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் இல்லாம இருக்கிறாங்க. ஆமேன். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க, கர்த்தர் எனக்காக செய்வாருங்க, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். யோபு சொன்னார்ல, தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும். ஆமா, நம்ம வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு என்ன, ஆண்டவரை தான் அந்த வார்த்தையில சிலருக்கு ஜீவன் இருக்காது. ஆண்டவரை தான் நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில கூட ஒரு அழுத்தம் இருக்காது. ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் பார்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, கர்த்தர் அதை செய்வார், என்ன கர்த்தர் உயர்த்துவார், ஒரு நாளும் என்னை வெட்கப்பட விட மாட்டார், என் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுறதுக்கே நிறைய பேருக்கு திராணி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் எழுதப்பட்டது மாதிரி, அது அந்நிய காரியமா எண்ணினார்கள்னு ஓசியால சொல்றாருல்ல. ஆனா இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறான். வேதத்துல உள்ளதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, ஆனா அது எனக்குன்னு எடுத்து இன்னைக்கு அதை பேசி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ விசுவாச மக்களுக்கு கிடையாது. ஆண்டவர் இதை செய்து முடிப்பாரா, எனக்குள்ள அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் இல்லையா. தேவரி, இது எனக்காகவே இதை செய்ய நீ வல்லவரா இருக்கிறீங்க, எனக்காக இதை செய்ய போறீங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால கர்த்தர் வானத்தின் மதங்களை அடைத்தார்.
அதே மனுஷன் ஜெபித்து வானத்தின் மதகுகளை திறந்தார். அந்த எலியாவை குறித்து பார்க்கும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே. அப்ப அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? அந்த மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு வரம். ஆகவே அது நமக்கு நல்லாவே வேலை செய்யும். அதை பயன்படுத்துங்க, கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்துங்க. தாவீது சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன்னு சொல்றாரு. என் கரத்தை அவர் தான் யுத்தத்துக்கு பழகி கொடுத்தாருன்னு. அவர் அண்ணன், அவர் தம்பி, அவருடைய அண்ணன்மாருங்கள்ல அவருடைய தகப்பன் கிடையாது. கர்த்தரோ தாவீதோட கூட இருக்கிறார். கர்த்தர் தாவீதினுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் சொல்றாரு, எல்லாரும் ஒரு காலகட்டத்துல எல்லா பலசாலிகளும் தன்னை விட்டு அப்புறப்படுத்திடுறாரு. அவருக்கு தேவையானது ஒன்று, கர்த்தர் மாத்திரம் என்னோட கூட இருந்த போதும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட பேச்சு விசுவாசத்துல, நம்மளோட செயல் விசுவாசத்துல, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். மிகப்பெரிய ஒரு வலிமையுள்ள ஒரு ஆயுதமா விசுவாசனை கொடுத்திருக்கிறாரு. அதன் பயன்படுத்தி கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் நமக்கு கிருபை